வணக்கம். 4 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக வேட்பாளர்கள் முக்கிய தலைவர்களின் தொலைபேசி உரையாடல்களை மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் ஒட்டி கேட்பதாக புகார். நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தலைமை தேர்தல் ஆணையருக்கு RS பாரதி கடிதம். தமிழ்நாட்டில் நாளை மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது தேர்தல் பரப்புரை. வாக்காளர் அல்லாத வெளியாட்கள் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். நாளை மாலை 6 மணிக்கு மேல் சமூக வலைதளங்களில் பரப்புரை செய்தால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. வடசென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதிகளில் வாகன பேரணி சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கியதுடன் சிறுவர்களுடன் கால்பந்தும் விளையாடினார். பரமக்குடியில் வாகன பேரணி சென்ற பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர் O பன்னீர்செல்வத்திற்கு வாக்கு சேகரித்தார். கொரோனாவுக்காக 32,000 கோடி ரூபாய் வசூலித்த PM கேர் நிதியில் ₹1 கூட கணக்கு காட்டவில்லை. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே பரப்புரை செய்த அமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. வசூல் பண்ணாரு, PM கேர் ஃபண்ட்னு வசூல் பண்ணாருமா, கிட்டத்தட்ட 32,000 கோடி. அதுக்கு இப்போ வரைக்கும் கணக்கே காட்டல. RTIல தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டா கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. 32,000 கோடிக்கு கணக்கு கிடையாதுமா. அரக்கோணம் தொகுதியில் பணத்தை வாரி இறைப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கோவை மக்களவை தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது திமுக. பல்நோக்கு கிரிக்கெட் மைதானம், மெட்ரோ ரயில் நிலையம், விமான நிலையம் மேம்பாடு உள்ளிட்டவை வாக்குறுதிகளாக அறிவிப்பு. சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது ஏன்? ஆரணி தொகுதி பிரச்சாரத்தில் திமுக அதிமுகவிற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் கேள்வி. கோவையில் ஆடு மேய்ப்பவர்களுக்கு காப்பீடு அட்டை வழங்க நடவடிக்கை. சூலூர் பாப்பம்பட்டி பிரிவில் பரப்புரை செய்த அண்ணாமலை உறுதி. தகுதியான விவசாயிகளுக்கு காப்பீடு அட்டை இருப்பது போல ஆடு மேய்ப்பவர்களுக்கும் ஒரு காப்பீடு அட்டை வேண்டும் என்கிற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. குறிப்பா ஒரு ஆடு மேய்ப்பவருடைய கோரிக்கையை ஒரு ஆடு மேய்க்கிற யார் செய்ய முடியுங்கண்ணா. அதனால அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. மானாமதுரையில் கணவர் கார்த்திக் சிதம்பரத்திற்காக வாக்கு சேகரித்த ஸ்ரீநிதி. ஆட்டோவுக்கு அனுமதி வாங்கிவிட்டு காரில் செல்ல தேர்தல் அதிகாரிகள் எதிர்ப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பறக்கும் படையை பார்த்ததும் பணத்தை தூக்கி வீசிவிட்டு தப்பி ஓடிய நபர்கள். 45,000 ரூபாயை பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்து விசாரணை. தென்சென்னை தொகுதியில் தேர்தல் பணி பயிற்சிக்கு வந்த 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் தபால் ஓட்டு போட முடியாமல் தவிப்பு. தபால் ஓட்டு போடுவதற்கான படிவம் வழங்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. சென்னையில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். ஒருவரை பிடித்து காவல்துறை விசாரணை. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கு நீதிமன்ற காவல் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை நீட்டிப்பு. அன்றைய தினமே குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை நடைபெறும் என்று டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கின் விசாரணை 3 மாதத்தில் நிறைவடையும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்த காவல்துறை. வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு கண்ட்ரோல் யூனிட், EVM, VVPAT ஆகியவை தனித்தனியாக சீல் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுமா? மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேட்டை தடுக்க எடுத்த நடவடிக்கை குறித்து பதிலளிக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆணை.
கடந்த ஒரு மாதமாக அரசியல் கட்சிகள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றுவது திருப்தி அளிப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிக்கை. பாஜக அளித்த 51 புகார்களில் 38 புகார்கள் மீதும், காங்கிரஸ் அளித்த 59 புகார்களில் 51 புகார்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக விளக்கம். அரசியல் சாசனம் இருந்ததால் தான் பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த தான் பிரதமரானதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சனாதனத்தை இழிவுபடுத்தக்கூடிய இந்தியா கூட்டணியை மக்கள் தண்டிக்க வேண்டும் என்றும் பீகாரில் நடைபெற்ற பரப்புரையில் வேண்டுகோள். கேரளாவின் வயநாடு தொகுதியில் 2வது நாளாக ராகுல் காந்தி வாகன பேரணி. உண்மையான பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை பிரதமர் திசை திருப்புவதாகவும் குற்றச்சாட்டு. IAS, IPS உள்ளிட்ட 1016 குடிமை பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியீடு. அகில இந்திய தரவரிசையில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்கள். ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் 5 பேர் கைது. டைல்ஸ் கல்லின் சிறு பகுதியை வைத்து தாக்கியதாக முக்கிய குற்றவாளி வாக்குமூலம். மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்வது தமிழ்நாட்டின் பலத்தை குறைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடியின் அப்பட்டமான சதித்திட்டம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்வதில் ஏற்படக்கூடிய சாதக பாதகம் தொடர்பாக ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது என்பது தமிழ்நாடு உட்பட மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிப்பதற்கு போடப்பட்டிருக்கூடிய அச்சாரம் என்று விமர்சித்துள்ளார். இதனால் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு பாரதூரமான பாதகம் ஏற்படும் என்றும் கவலை தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் 888 பேர் அமரக்கூடிய வகையில் மக்களவை இருக்கைகள் போடப்பட்டிருப்பது நம் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிற கத்தி என்றும் அச்சம் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக கடைபிடித்திருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தொகுதி குறைப்பு தண்டனையும், கடைபிடிக்காத மாநிலங்களுக்கு 2 மடங்காக தொகுதிகளை உயர்த்தலும் என்ற என்ன நியாயம் என்றும், சிறப்பாக செயல்பட்டதற்காக நம்மை தண்டிப்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்து இல்லையா என்றும் வினவியுள்ளார். மேலும் இது தமிழ்நாட்டின் பலத்தை குறைக்கக்கூடிய மோடியின் அப்பட்டமான சதித்திட்டம் என்றும் சாடியுள்ளார். தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை, உரிமை குரலை இப்போதே மோடி அரசு மதிப்பதில்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர், மக்களவையில் நம்முடைய பிரதிநிதித்துவம் மேலும் குறைந்தால் தமிழர்களை பாஜக அரசு செல்லா காசாக்கிவிடும் என்றும் எச்சரித்துள்ளார். ஆண்டு இருந்ததைப் போல பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு அலை இல்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். களம் 18 நிகழ்ச்சியில் நியூஸ் 18 தொலைக்காட்சியின் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார். நோட்டாவை தாண்டாத கட்சி அப்படின்னு கடந்த காலங்களில் சொல்லுவாங்க. எந்த காலத்திலயும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு நான் அப்படி சொல்லல. வந்து ஆர்கே நகர்ல நோட்டாவை தாண்டல அவங்க. அப்போ என்ன சில பேர் விசாரிச்சப்ப, விமர்சிச்சப்ப, இந்த டோக்கன் சொன்னப்ப நோட்டாவே தாண்டலை இவங்க சொல்றாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை, ஸ்டெர்லைட்டு, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் மாதிரி திட்டங்களை வந்து மத்திய அரசாங்கம் இங்கே அதை வந்து விட்ரா பண்ணாமல் அதில் அழுத்தமாக இருக்காங்க. இதே மாதிரி இருந்தால் நம்ம எப்படி வாழ்நாள் முழுவதும் அவங்களோட போக முடியாது. என்னோட நேர்காணலே இதை சொன்னீங்க. ஆமாம், தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எதிராக திட்டங்களை நீங்கள் புகுத்துறப்ப நாங்கள் போக முடியாது. அதனால் அவங்கள்ட்ட போகணுங்கிற எனக்கு வந்து எதிர் உணர்வு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் எல்லா கட்சியும் நடத்துகிறோம். அவங்க அதான் சொல்கிறேன், 19 பிரதமர் மோடி மேல இருந்த அந்த எதிர்ப்பு இப்ப இல்ல, எதிர்ப்பு உணர்வு இல்லை. இன்னொரு அம்சம் சொன்னீங்க, தென்காசியில பேசும்போது இப்ப ஜெயலலிதா அவர்களுடைய இடத்துல பிரதமர் மோடி இருக்கிறார் அப்படி பாக்குறேன் அப்படின்னீங்க. ஆனா அவங்களே லேடியா மோடியான்னு கேட்ட இடம் இது. இந்த ஒப்பீடு சரியான்னு அதிமுக இருந்து விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அவங்க நம்மள எதை வேணாலும் சொல்லுவாங்க. வந்து நான் வந்து என் தொகுதியில் அதான் சொன்னேன். இங்கேயே தேனியில என்ன சொன்னா, முன்ன அம்மா இருந்தப்ப எல்லா திட்டங்களையும் கொடுத்துருக்கேன். சில பேர் கேட்கலாம், இப்போதான் அம்மா இல்லையே, இவர் எம்பி ஆகி நம்மளுக்கு எப்படி பழைய மாதிரி கேட்டதெல்லாம் கொண்டு வந்து இங்கே செய்ய முடிஞ்சிச்சு, இப்போ இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். இப்போ வந்து அம்மாவுடைய இடத்துல மோடி அவர்கள் இருக்கிறாங்க.